ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்ன மாதிரியே டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்கு 234 தொகுதிக்கும் ஒரே ஃபேஸில் எலெக்ஷன் ஆனது நடைபெற இருக்கு. நோட்டிஃபிகேஷன் ஆனது இந்த மாதம் இறுதியான 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. அதனைத் தொடர்ந்து நாமினேஷன்லாம் 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. நமக்கு முக்கியமான டேட் ஆஃப் போல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23rd, அதாவது வியாழக்கிழமை நெக்ஸ்ட் மந்த் நமக்கு எலெக்ஷன் நடக்க இருக்கு. அதனைத் தொடர்ந்து கவுண்டிங் ஆனது மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல் செயல்படுத்தப்பட்டிருக்கு இன்னையிலிருந்து. இதனால் என்னென்ன விளைவுகள் லைக் நமக்கு டிஆர்பி ஆஸ்பிரன்ஸான நமக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னால நம்ம காலேஜ் டிஆர்பி ரிசல்ட்ஸ் யூஜி டிஆர்பி டெட் அப்படின்னு நிறையா நமக்கான ப்ரொவிஷனல் ஆனுவல் கேலண்டரில் கொடுத்துருந்தாங்க. அந்த டென்டேட்டிவான கேலண்டரில் இருந்த சில விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு தேர்வு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் கொடுத்தது எந்த ஒரு தேர்வும் தள்ளி போகலாமே ஒழிய கண்டிப்பாக கேன்சல் ஆகிறதோ இல்லை ரொம்ப தள்ளி போகிறதால இல்லை. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, இதான் நான் சொல்லியே விரும்புகிறேன். நவ் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி செய்தியில் பார்த்துட்டு இருப்போம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்து விட்டது அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னா உண்மையிலே என்ன? இது ஒரு சட்டமா? அரசு என்ன செய்ய முடியாது? அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது? இந்த எல்லா கேள்விகளையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லி இந்த வார்த்தையை மாதிரி நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த விதிமுறைகள் தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் அரசு இந்த மூன்றும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாக இருக்கும். இதில் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல்கள் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வேண்டும் என்பதே. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை எம்சிசின்னு சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மில். இந்த எம்சிசிங்கிறது தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டும் விதிமுறைகளின் தொகுப்பு. இந்த விதிமுறைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது இசிஐ, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதனை உருவாக்கி நடைமுறைப்படுத்துது. இந்த விதிமுறைகள் முக்கியமாக ஒரு விஷயத்தை உறுதி செய்யும். அது என்னன்னா அதிகாரத்தில் இருக்கும் கட்சி தனது அரசாங்க அதிகாரத்தை தேர்தலில் தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். இந்த சென்டென்ஸ் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது அவங்க தேர்தலில் அவங்களோட கவர்மெண்ட் மெஷினரியை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுனால அவங்களோட பதவியே பறிக்கப்பட்டது. அதனால தான் நமக்கு எமர்ஜென்சி காலகட்டம்லாம் ஏற்பட்டது. அது வரலாறு, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஆக்சுவலாக. பட் எனிவே நம்ம இதை பற்றி பேசும்போது இதன் மூலமாக நம்ம என்ன செயல்படுத்த நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எப்போது அமலுக்கு வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவிக்கும் தருணத்திலிருந்து அமலுக்கு வருது. எஸ், நமக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இது எப்போ வரைக்கும் தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை தொடரும். இந்த காலத்தில் அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் சில கட்டுப்பாடுகளுக்குள் செயல்பட வேண்டியிருக்கும். அதில் முக்கிய விதிமுறைகள் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக வெறுப்பை தூண்டக்கூடாது. அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் மதம், சாதி, மொழி, பிராந்தியம் இது போன்ற அடிப்படையில் மக்களிடையே வெறுப்பை தூண்டும் பேசுகளை பேசக்கூடாது. இது தேர்தலோட சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் பாதிக்கும். பட் இப்படி எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா எல்லாருமே அவங்கவுங்க கட்டுப்பாடோட இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஐ லீவ் இட் டு யூ. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்குகளை வாங்கக்கூடாது. வாக்காளர்களுக்கு பணம், பரிசுகள், இலவச பொருட்கள், மதுபானம் இது போன்றவற்றை கொடுத்து வாக்குகளை வாங்குவதை கடுமையாக தடை செய்யறதுக்கு தான் இதை முக்கியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இது தேர்தல் ஊழலாக கருதப்படுது. இதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல பறக்கும் படைகள் இருக்கும். நமக்கு பல நேரங்களில் சீஸ் பண்ணுவாங்க, பணம்லாம் பறிமுதல் பண்ணி நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த நாளில் இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் அதெல்லாம் தடுத்து நிறுத்த பல்வேறு நடவடிக்கையை நம்மளது எலெக்ஷன் கமிஷன் தொடரும். இதனெல்லாம் தடுப்பதற்கு நம்ம எலெக்ஷன் கமிஷன் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்துறை. ஏதோ ஒரு கோவில்லையோ மசூதிலையோ தேவாலயத்திலையோ இது போன்ற மத இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் நடத்தக்கூடாது. ஏன்னா தேர்தலில் மதத்தை பயன்படுத்துவது ஜனநாயகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நான்காவது என்னன்னா வாக்குச்சாவடிக்கு அருகில் பிரச்சாரத்துக்கு தடை.
ஸோ வாக்குச்சாவடி காட்டுதல் தேர்தல் பிரசாரம் செய்ய முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் சுற்றளவில் எந்தவித பிரசாரமும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்காளர்கள் அழுத்தமின்றி சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்பது. ஸோ இதுக்கு அடுத்து 5ஆவதா சொல்ல போறதா நம்ம டிஆர்பி ரிகார்டிங்காகவும் முக்கியமான சில விஷயங்களா தெரிந்து கொள்வதற்கு முக்கியம். ஸோ தேர்தல் அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அரசானது புதிய திட்டங்கள், புதிய நிதி திட்டங்கள், புதிய நிதி உதவிகள், புதிய சாலை திட்டங்கள், வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் இது போன்றவற்றை அறிவிக்க முடியாது. ஏன்னா இது வாக்காளர்கள் பாதிக்கக்கூடும். ஸோ இதெல்லாம் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நம்ம ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து டென்டேட்டிவாக நமக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் செயலில் இருக்கும் பட்சத்தில், அமலில் இருக்கும் பட்சத்தில் அது இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் தொடங்கும். ஸோ இப்போதைக்கு அது நடைபெறாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அண்ட் மார்ச் மந்த்லேயுமே பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி, அதாவது யூஜிடிஆர்பின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் இந்த மாதத்தில் வரும் அப்படிங்கிறத கூறியிருக்காங்க. பட் எனிவே அதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் இந்த டைமில் புது நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த 2 எக்ஸாம், அதாவது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அண்ட் யூஜிடிஆர்பி, இந்த 2ம் நோட்டிஃபிகேஷன் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது போக டிஎன் டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா மே மந்த் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படி இப்படி போயிட்டுருக்கும். ஸோ அதை நம்ம என்னென்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனைவருமே தொடர்ந்து ஈகராக நோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலேஜ் டிஆர்பி மற்ற பாடங்களுக்கான ரிசல்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் மேகட் நியூ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பை ஜூன் டிஸ்பைட் போல்ஸ். அதாவது எலெக்ஷன் வர இருக்கும், பட் அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா நமக்கு வர நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், அதாவது ஜூன் மாதத்தில் நியூ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கீ டேக்அவேஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது ஆல்ரெடி தொடங்கி விட்டதுனால போர்டு எல்லா எஃபர்ட்ஸையும் மேற்கொள்ளும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸோட ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது, அதுவும் எலெக்ஷன் கமிஷனோட பெர்மிஷனோட இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்லாம் தொடர்ந்து சிபிஎன் இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவாங்க. பட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் தே ஆர் லைக்லி டு பி ரிலீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் சொன்னதா நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிடுது. ஸோ இதன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்குமே இப்போ ரீசெண்டாக நம்ம முதல்வர் கையினால் ஒரு 5 பேருக்கு கவர்மெண்ட் ஆர்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நம்ம 2 விதத்தில் பார்த்துக்கலாம். ஒன்று நம்ம கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க 5 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பியிருந்தீங்க. இது ஒரு விதமாக அப்படி பார்க்கலாம், லைக் நம்ம இந்த கவர்மெண்ட்லேயே போட்டுட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த தப்பை இந்த தடவை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். கடந்த தேர்தலின் போதும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிவி வரைக்கும் போனாங்க, பட் இன்டர்வியூ நடக்கலை. ஸோ அதே மாதிரி இந்த டைம் நடந்துடக்கூடாது. ரிட்டன் ரிசல்ட்ஸ் ஸ்டே பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது இன்கேஸ் ஃபார்ம் ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் அகைன் இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு அஸ், நம்ம எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் எனிவே ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கணுங்கிறது எல்லாரோடைய கருத்தும் கூட. ஸோ நமக்கு தேவை ரிசல்ட்ஸ், அது கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வெயிட் பண்ணுவோம். எலெக்ஷன் கமிஷன்ட்டையும் டிஆர்பி அடுத்தடுத்து பெர்மிஷனை வாங்கிட்டு மற்ற பாடங்களுக்கான சப்ஜெக்ட்ஸையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். நீங்களும் தொடர்ந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை தொடர்ந்துட்டே இருங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் மூலமாக இன்னொரு டேக்கவே நான் பாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்லாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கொஞ்சம் கன்சர்னை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் டபுள் கரெக்ஷன், டபுள் எவாலுவேஷன் அப்படிங்கிறத நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த அஃபிஷியல் சொன்னதா அந்த ஆர்டிக்கலில் இருந்தது. ஸோ இந்த 2 கீ டேக்கவே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் நம்ம எடுத்து விட்டது. ஸோ இது போக நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்த எம்சிசி, அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 6வதா அரசு வளங்களாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதிகாரத்தில் இருக்கும் கட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசு வாகனத்தையோ இல்லை அரசோட பணத்தையோ அரசு அலுவலகங்கள் இல்லை அரசு ஊழியர்களையோ பயன்படுத்தக்கூடாது. இதனால் தேர்தலில் சமநிலை நிலைநிறுத்தப்படுங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. ஸோ எம்சிசி ஒரு சட்டமா அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. எம்சிசி ஒரு சட்டமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, இது நேரடியாக ஒரு சட்டம் இல்லை. ஆனால் இதை மீறினா தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுக்கலாம், பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கலாம், இல்லை சில நேரங்களில் வழக்குகள் கூட பதிவு செய்யலாம்.
ஸோ இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேர்தலில் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக பார்த்தோன்னா அரசாங்க அதிகார துஷ்பிரயோகம், வாக்கு வாங்குதல், சமூக வெறுப்பு அரசியல் இது போன்றவற்றையும் அது அதிகரிக்கலாம். ஆனா எம்சிசி இருக்கிற நேரத்துல தேர்தல் நேர்மையா நடைபெறும், அனைத்து கட்சிகளும் சம வாய்ப்பு கிடைக்கும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். ஸோ கன்க்ளூஷனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிசிங்கிறது தேர்தல் காலத்துல ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒரு மிக முக்கியமான நடைமுறை. இது தேர்தல்களை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடக்க உதவுகிறது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து எலெக்ஷன் நடந்தாலும் கூட, அடுத்து கோட் ஆஃப் கான்டக்ட் அமல்ல இருந்தாலும் கூட நமக்கு தேர்தல் முடிவுகள் அது irrespective ஆஃப் தட் நமக்கான ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது போகவும் அந்த அப்பாயின்மெண்ட் போக அடுத்து யூஜிடிஆர்பி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டெட்டு, சிஎம்ஆர்எஃப், டிஎன்செட் இதெல்லாம் தொடர்ச்சியான தேர்வுகள் இந்த வருடத்தில் கூறியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் இருப்ப காரணத்தினால நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நல்லா பண்ணால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் காலேஜ் தேர்வு நல்லா பண்ணல, உங்களுக்கான சிவிஎன் இன்டர்வியூ கால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கூட திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அடுத்து வர இருக்கு. ஸோ நீங்கள் அதை டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். இல்லை சார் எனக்கு லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி கிராக் ஆகலை, இப்போ வர யூஜிடிஆர்பி தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பிகின் டூ early. ஸோ தேர்வுகள் தள்ளி போகலாம், ஆனால் தேர்வுகள் நடப்பதென்பதோ உறுதி. ஸோ இந்த வீடியோ மூலமாக இப்படி ஒரு ஆப்டமிஸ்டிக்கான ஒரு தாட்டை தான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத நினச்சேன். ஸோ நீங்கள் எல்லாரும் வர எலெக்ஷனில் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க, ஏன் ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிஆர்பி கேண்டிடேட்ஸோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.